ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம்.
லூக்கா 8:16 ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டின் கீழே வைக்கவும் மாட்டான். இதுக்காக லைட்டு போடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா வெளிச்சம் தெரியட்டும். லைட்டு போட்டால் தான் வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்தால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லா வேலைகளையும் செய்ய முடியும், உலகமே ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். உங்கள் வீட்டில், நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எங்கே போனாலும் சரி நீங்கள் தான் வெளிச்சம். நீங்கள் இல்லாமல் எங்கள் எல்லா இடத்துலையும் இருளாக தான் இருக்கும். உங்களை மறைச்சி வைக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கவே இல்லை. நீங்கள் சாதாரணமான ஆளாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் இவ்வளோ பெரிய தாளந்துகளை, இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை, பாடுகிற இந்த ஆற்றலை, பிரசங்கம் செய்கிற இந்த ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தரவே இல்லை. அந்த தாளந்து கதை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? ஒரு தாளந்து வாங்கினவே புதைச்சி வைத்தானா? அதே போலவே இன்றைக்கி வெளிச்சமாக இருக்கிற நிறைய பேர் தாங்களை புதைத்து வைத்துக் கொள்கிறார்கள், தங்களை மறைத்து கொள்கிறார்கள். எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் உலகத்தின் வெளிச்சம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு தான் இவ்வளோ கிருபைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எல்லா இடத்துலையும் வெளிச்சம் கொடுங்க. மரணத்தை நோக்கி ஒருவேளை பிரயாணிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தற்கொலை, கொலை, விபத்து, எத்தனையோ ஆத்மாக்களை சாத்தான் வாரி கொண்டு போயிட்டு இருக்கிறான். நீங்கள் வெளிச்சம் கொடுத்து அப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்து கொண்டு வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்படுறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. ஆண்டவருடைய கரங்களோடு இருக்கட்டும். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு கூட்டங்கள் எதுவும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 5வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்கள் ஊழியத்தின் சார்பாக நமக்கு எடக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அங்கே நாசரே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக நடைபெற்று வருகிறது. நல்ல உள்ளம் படைத்தவர்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். தினந்தோறும் அங்கே இருப்பவர்களுக்கு நல்லபடியான உணவுகளும் பரிமாறப்படுகின்றன, ஆவிக்குரிய சத்தியங்களும் விதைக்கப்படுகின்றன. நல்ல ஊழியக்காரர்கள் அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 8:16 முதல். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆண்டவர் நிறைய உண்மைகளை, பேரபிள்ஸ் அவர் சொன்னார், அதாவது கதைகளை அவர் சொன்னார். ஜீசஸ் நெவர் ஸ்போக் வித்தவுட் பேரபிள்ஸ். அவர் ஊமைகளை சொல்லாமல் அவர் பிரசங்கம் செய்ததே இல்லை என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அது மிகவும் அவசியமாக இருக்கிறது, புரிவதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சின்ன வயதிலேயே நிறைய பேர் சொன்ன கதைகளெல்லாம் இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றன.
என் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் நடத்திய பாடங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, அவர்கள் சொன்ன கதைகள், அவர்கள் சொந்த வாழ்க்கையில் இருந்து சொன்ன அனுபவங்கள் எனக்கு மிகவும் பிரயோஜனமானவைகளாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றன. எனவே இன்றைக்கு என்னையும் ஆண்டவர் ஒரு பிரசங்கியாராக, ஒரு ஊழியக்காரராக மாற்றியிருக்கிறார் என்றால், நானும் ஒவ்வொரு பிரசங்கத்தின் போதும் இதுபோல் ஓமைகளையும் என்ற சொந்த வாழ்க்கையின் அனுபவங்களையும் நான் பேசுகின்ற பொழுது அது கேட்கின்றவர்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் தெளிவாக பேச பழக வேண்டும். நாம் பேசுவது யாருக்கு பேசுகிறோமோ அவர்களுக்கு அது புரியும்படியாக இருக்க வேண்டும். அப்பொழுது மிகவும் அது கம்யூனிகேஷன், நம்முடைய தகவல் தொடர்பை அது மிகவும் அதிகமாக அது ஸ்ட்ரென்தன் பண்ணுவதாக இருக்கும். பெரியவர்கள்ட்ட, அனுபவம் உள்ளவர்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழிகளை பேசும் பொழுதே அவர்கள் சொல்லுவார்கள், தங்கள் அனுபவத்தை சொல்லுவார்கள். அது நம்மை வியக்கத்தக்க அளவிற்கு இருக்கும், நம்ம சர்ப்ரைஸ் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லா பேசுவாங்க, அனுபவங்களை பேசுவாங்க. பழமொழிகளை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லும் கருத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சமீபத்தில் நான் ஒரு அண்ணன் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு பிள்ளை 10 வயதில் வேலைக்கு போகிறது என்றால் தகப்பன் சரியில்லை என்று அர்த்தம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஒரு பிள்ளை 10 வயசு தான் ஆகுது, பையன் கடைக்கு அனுப்புகிறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா அப்பா சரியில்லை. ஏன்னா அப்பா நல்ல அப்பாவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு நிலைமை வராது, வேலைக்கு போக விட மாட்டார், படிக்க தான் அனுப்புவார். அதே போல் ஒரு தகப்பன் 60 வயதில் வேலைக்கு போகிறார் என்றால், 70 வயதில் வேலைக்கு போகிறார் என்றால் பிள்ளை அங்கே சரியில்லை என்று அர்த்தம் என்று அவர் சொன்னார். பிள்ளை தலையெடுத்து நல்லா வேலைக்கு போயிட்டான்னா அப்பா வேலைக்கு போக விட மாட்டான். 60-70 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா இன்னும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பிள்ளைகள் சரியில்லைன்னு அர்த்தம்னு அவங்க சொன்னாங்க. இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் இப்படி ஒரு பழமொழியை சொன்னதில்லை. அன்னைக்கு அன்னை சொன்னது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அனுதின வாழ்க்கையிலே நாம் பேசுகிற காரியங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. நாம் எதை சொல்ல விரும்புகிறோமோ அதை நாம் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டும். அது நம்முடைய ரத்தத்தோடு ரத்தமாக நமக்கு கலக்க வேண்டும். முக்கியமாக கர்த்தருடைய பணியை செய்ய வருகிற ஊழியத்துக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் பேசுகின்றவைகள் பிறருடைய மனதில் நிற்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஓமைகளோடு கூட பேச வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் என்ன ஓமையை சொல்லுகிறார்? ஒருவனும் விளக்கை கொளுத்தி, அந்த காலத்தில் சிம்னி லைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெழுகுவத்தி பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கரண்ட்டு, இப்போ தான் லைட்லாம் இருக்குது. அப்போ எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி விளக்கை தான் கொளுத்தணும். மண்ணெண்ணெய் ஊற்றி இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் விளக்க வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினாலே மூட மாட்டான், கட்டில் கீழையும் வைக்க மாட்டான். ஏன்னா பாத்திரத்தால் மூடி வச்சா அந்த விளக்குடைய வெளிச்சம் வராது, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கட்டில் கீழே வச்சாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அதை விளக்கு தண்டின் மேலே வைப்பான், வீட்டில் மத்தியில் இருக்கும், அப்போ எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும் என்று ஆண்டவர் இங்கே அருமையான ஒரு ஓமையை சொல்வதை பார்க்க. எதற்காக இதை சொல்ல வேண்டும் என்பது முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் வெளிச்சம் என்பது மிகவும் முக்கியமானதாக, இன்றியமையாததாக, எல்லாராலும் விரும்பப்படுவதாக இருக்கிறது. வீட்டுக்குள்ள லைட் இல்லைன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. ரோட்டில் போகும்போது லைட் இல்லைன்னா நமக்கு காரும் ஓட்ட முடியாது, பைக்கும் ஓட்ட முடியாது. லைட்டு வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இந்த வெளிச்சத்தை எல்லோரும் அறியும்படியாய்த்தான் அந்த வீட்டுக்காரன் எஜமானன் வைப்பான், அதை மூட மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். லைட்டு சரி பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் போராடுறாங்க. லைட் இருந்தால் தானே வாழ முடியும். யாரும் லைட்டு போடக்கூடாது, லைட்டை மூடணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அப்படி என்றால் பிரியத்துக்குரியவர்களே, நாம் திறமையானவர்களாக இருக்கிற பொழுது, நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பொழுது, நாம் ஆண்டவருக்காக ஓடுகிற பொழுது, ஆண்டவர் நமக்கு தந்த தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்துகிற பொழுது, ஆண்டவர் நம்மை யாரும் மறைத்து வைக்க அவர் விடமாட்டார் என்பதையே இந்த நாளிலே நாம் காண்கின்றோம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லி உங்களை மறைக்கலாம், உங்களை அப்படியே சைட்லைன் பண்ணலாம், யாருக்கும் உங்களை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது அப்படி அல்ல, அது யாராலும் உங்களை மறைக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறமை தந்திருக்கிற பொழுது அதை யாராலும் மறைத்து வைக்க முடியாது என்பதுதான் இந்த நாளிலே நாம் காண்கின்ற காரியம். நானும் இந்த அனுபவத்தின் வழியாக பலமுறை வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். நான் வேலை பார்த்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறதுனால மேலே வேலை பார்த்தவங்கெல்லாம் எப்படியாவது என்னை கீழே தள்ளிவிட வேண்டும், யாருக்கும் காண்பிக்கக்கூடாது என்று நினைத்த காலங்களெல்லாம் உண்டு. அப்பொழுது எனக்கு சிரிப்பாக இருக்கும். அவர்கள் நினைத்தார்கள், கொஞ்ச காலம் அப்படி செய்தாங்க, அதுக்கு பிறகு அது முடியலை.
ஆண்டவர் எல்லாருக்கும் என்னை காண்பிக்கிறவராக அவர் இருந்தார். அதைத்தான் நம்ம ஊழியத்தின் பாதையிலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஊழியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, இல்லை எங்கேனாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் பிரகாசிக்கும்படியாக சில தாளந்துகளை தந்திருப்பார் என்றால் அதை யாராலும் மறைத்து வைக்க முடியாது, மறைத்து வைக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்ற காரியமாக இருக்கிறது. சந்தோஷப்பட வேண்டும். விளையாட்டுத்துறையாக இருந்தால் நல்லா விளையாடுறவங்களை யாரும் மறைத்து வைக்க முடியாது. கர்த்தர் அவங்களுக்காக வாசலில் வந்து திறப்பார். நான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லேயே ரொம்ப இருந்ததுனால, பல வருடங்களாக இருந்ததுனால அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற பொழுது, மென்மேல் நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது யாராலும் நம்மை தடுக்க முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இதை நீங்கள் மனதில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விளக்கை கொளுத்துனது மறைத்து வைப்பதற்காக அல்ல, வெளிச்சம் கொடுப்பதற்காகவே. இந்த பூமியில் நீங்கள் பிறந்தது சும்மா இருப்பதற்காக அல்ல, வெளிச்சம் கொடுப்பதற்காகவே, அநேகருக்கு வழி காண்பிப்பதற்காகவே, அநேகரை இயேசு கிறிஸ்துவின் அண்டை அழைத்து வருவதற்காகவே, அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுற மன குழப்பங்களை, மன போராட்டங்களை எப்படியாவது அவர்களிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் என்பதை நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். ரித்துக்குரியவர்களே, அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. எப்போவுமே நீங்கள் ஒரு சாதாரணமான ஆள் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. உங்களை ஆண்டு தெரிஞ்சுக்கிட்டதே உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கணுங்கிறதுக்காக தான். எல்லாரையும் ஆண்டு தெரிந்து கொள்ளலை. உங்களை தாயின் கருவிலே ஆண்டு தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா, என்னையும் கூட ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாரா அப்படின்னு நீங்கள் இப்போ ஆச்சரியப்படலாம். கண்டிப்பாக அவர் வைப்பார். வைக்காமல் எங்கே போகிறார்? கண்டிப்பாக வைப்பார். எனவே காலங்கள் செல்கிற பொழுது அந்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை அன்பாக இருக்கிறவர், அவர் நிச்சயமாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவையான எல்லா விதமான வழிகளையும் அவர் உண்டாக்கி தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. முதல்ல எனக்கு பேசவே தெரியாது. ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆண்டவரை தேட 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 தனிஜபம் செய்ய செய்ய என் வாயில் உள்ள கட்டுகளெல்லாம் எனக்கு அருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் பேச கற்றுக் கொடுத்தார். அவர் பேச கற்றுக் கொடுத்த பிறகு அதுக்குரிய பிளாட்ஃபார்மை கொடுத்தார். டிவி மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்தார். சனிக்கிழமை தோறும் கூட்டங்களை கொடுத்தார். இப்பொழுது திறந்தோறும் இந்த மாதிரி செய்திகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவர் எனக்காக என்னை விளக்குத்தண்டிலே கொண்டு போய் வைப்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வதற்கு ஊழியக்காரர்கள் தேவை, அதிகமாக தேவை. நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கலாம். உண்மையை உத்தமமாய் கர்த்தருடைய பணியை செய்ய ஊழியக்காரர்கள் தேவை என்பது நாம் மறந்து போகவே கூடாது. எத்தனை ஊழியக்காரர்கள் எழும்பிக் கொண்டே இருந்தாலும் இன்னும் அதிகமான ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்கிறத நம்ம நினைவிலே கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பணியை செய்ய, ஆண்டவரை அறிவிக்க எத்தனையோ பேர் தேவைப்படுறாங்க. சமீபத்தில் என்னோடு கூட இருக்கிற ஒருவர் சொன்னார். அவர் வேலை பார்த்த இடம் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 20-30 பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே டிரைவராக இருந்து ஒரு மத்தியானம் நான் சாப்பிட போகிறேன்னு போனவர் தூக்கு போட்டு செத்து கொண்டாராம். அவருடைய மகள் ஓடி போய் விட்டபடினாலே அந்த அவமானத்தை தாங்க முடியாதபடி அந்த மனிதன், ஆண்டவரை அறியாத அந்த மனிதன் வீட்டில் போய் தூக்கு போட்டு செத்து கொண்டாராம். யார்ட்டையும் சொல்லவே இல்லை நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் போய் அந்த அவமானத்தை தாங்க முடியாதபடி அவர் தன்னை மாய்த்து கொண்டார். அந்தோ அவருடைய ஆத்மா வீணாக போனது. அன்று அறியாத ஒரு மனிதன். ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பதாகவே தன்னை மாய்த்து கொண்டபடியினாலே உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்கிற வசனம் இருக்கிறது அல்லவா? அசுத்தாவியாக சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. பிரியத்துக்குரியவர்களே, அந்த ஆத்மா என்றென்றைக்கும் அது வீணாக போய்விட்டது. நாம் இன்னும் நன்றாக ஊழியம் செய்தால், ஊழியக்காரர்கள் இன்னமும் அவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரீச் பண்ணுறதுக்கு எழுப்பியிருந்தால் அவர் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டார் அல்லவா? ஒரு செய்தியை நீங்கள் பேப்பரில் வாசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தற்கொலை செய்து கொண்டார் என்றால் அதுக்கு நம்ம கணக்கு இருக்க வேண்டும். நம்ம இன்னும் எழும்பணும், இன்னும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பணும், அவங்கள ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணியிருந்தால் அவங்க தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ரீச் பண்ணியிருந்தால் அவங்க கொலை செய்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி குற்றம் நடக்கிறதுக்கு தவறு நடக்கிறது என்று எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம். நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற பொழுது, இன்னும் அதிகமான ஊழியக்காரர்கள் எழும்புகிற பொழுது இந்த குற்ற செயல்கள்லாம் தானாகவே குறையும். அவங்களெல்லாம் நம்ம சந்திக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அந்த தற்கொலை எண்ணங்கள் நீங்கிவிடும். கொலை செய்கிற எண்ணங்கள்,
பழி வாங்குகிற எண்ணங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஆண்டவருக்காக அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்புறதுக்காக அவ்வளோ பாடுபடுறாரு. ஒருவனை ஊழியக்காரராய் மாற்றுவது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. ஒரு எப்படியோ போயிட்டு ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து திருப்பி எடுத்து அவர் ஊழியத்துக்காக கழுவி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தி பயன்படுத்துவது சாதாரணமான காரியம் கிடையாது. நம்முடைய வாலிபர்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். உலகத்திலே மிக மேன்மையானது ஒரு ஆத்மா அழிவுக்கு செல்கிற பொழுது அந்த ஆத்மாவை தடுத்து கொண்டு வருகிற ஊழியம். அந்த ஊழியம்தான் மிக பெரிதான ஒரு ஊழியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எனவே பிரியத்துக்குரியவர்களே, நாம் மிகவும் அதிகமாக ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும். அதிகமாக ஜனங்களுக்காக நாம் அன்றாட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த மாதிரி ஜனங்களெல்லாம் காப்பாற்ற முடியும். இப்போ பாருங்களேன், ஒரு ஐயா, அவங்களுக்கு 80 வயசு இருக்கும், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் லட்சக்கணக்கில் செலவழித்தாங்க. பிள்ளைகளெல்லாம் மிகவும் நல்ல பிள்ளைங்க. யாரோ ஒருவர் சொல்லி என்னை குறித்து கேள்விப்பட்டு நீங்கள் எப்படியாவது ஜெபிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் போய் அவங்களுக்காக ஜெபித்தேன். ஜெபித்த பிறகு தான் அது வெறும் வியாதி அல்ல, போராட்டம் என்று சொல்லி தெரிந்தது. அவருக்குள்ளே ஒரு அசுத்தாவி, செய்வனை, ஏவல்னு சொல்லி பொறாமை பிடித்த மக்கள் அனுப்பி அந்த மனிதன் அவ்வளவு நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதன் கெட்ட வார்த்தையாக பேசி எல்லாரும் இருக்கத்தக்கதாக வஸ்திரத்தை போடாதபடி தூக்கி எறிந்து, எல்லா பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, பேர பிள்ளைகள் முன்னால் வஸ்திரம் இல்லாமல் படுத்திருந்தால் எப்படி இருக்கும். அந்த ஆவி மாத்திரையை சாப்பிட விடாதபடி அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்து துப்பி, மாத்திரைகளை துப்பி, கெட்ட வார்த்தைகளை பேசி, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை பாருங்கள். எந்த பிள்ளைகள் தகப்பனை நிர்வாணமாக பார்க்கும். அப்போ அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். 80 வயதான ஒரு தகப்பனை, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மனிதனை இன்றைக்கி வரைக்கும் மக்கள் செய்வினை வைத்து, ஏவல் வைத்து இப்படி பாடாப்படுத்துகிறாங்க. இது ஆவியெல்லாம் இருக்குது, இந்த போராட்டம்லாம் இருக்குங்கிறது அடியார் போன பிறகு தான் தெரிஞ்சுது. நான் போய் இன்றைக்கி அவங்க வீட்டில் கால் வச்சு ஐயாவுக்காக ஜெபிச்சேன். அப்போ தான் இந்த ஆவி வெளிப்பட்டுருக்கு. சீக்கிரத்தில் இந்த ஆவி புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போனால் தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியும். இதே போல் எவ்வளவோ பிசாசினால் கட்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பண நெருக்கடியில் தற்கொலை செய்து கொள்ளலாமான்னு சொல்லி இருக்கிறாங்க. வேலை இல்லாதவங்க தவறான பாதையில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம அவங்களை தடுக்கணும். இயேசுவின் அன்பை சொல்லணும். அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கணும். நம்முடைய கடமையாக இருக்கிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை விளக்காக வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் என்னை தேர்வு செய்தார்? ஏன் ஆண்டவர் உங்களை தேடி வந்தார்? ஏன் ஊழியக்காரராக மாற்றியிருக்கிறார்? ஏன் ஆண்டவரை குறித்து அறிவை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் நலமாக வாழ வேண்டும், நாம் சந்தோஷமாக இருக்கணும். முதலாவது அந்த காரியம், அது உண்மைதான். அது ஒரு புறம் இருக்கத்தக்கதாக இதே போல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நம்ம எப்படியாவது ஆண்டவரை குறித்து சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியத்துக்குரியவர்களை, முடிந்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் மட்டும் ஆண்டவரை குறித்து அறிவியுங்கள். ஆண்டவரை குறித்து அறிவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை குறித்து கேள்விப்படாதவங்க எத்தனையோ கோடி பேர் நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க. இயேசுவை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. பாடுகளை தாங்க முடியாமல், சுமக்க முடியாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களை எப்படியாவது பிடித்து இழுக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்கள், விளக்காக இருங்கள், கடைசி வரைக்கும் வெளிச்சம் கொடுங்க. உங்கள் மூலமாக எத்தனையோ பேர் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வெளியே வரணும். உங்கள் கூட எத்தனையோ பேரை நீங்கள் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஐயாவால் தான், இந்த அம்மாவால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லணும். அப்படிப்பட்ட காலங்கள் வருவதாக ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவாராக என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஒரு அருமையான சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். நாங்கள் வெளிச்சமாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். நாங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த உலகத்தில் சாத்தான் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ ஆத்துமாக்களை அவன் கொண்டு போயிட்டுருக்கான். அவரையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு ஏராளமான ஊழியக்காரர்கள் தேவையப்பா. ஏசப்பா சோத்திரமையா, உங்களுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அழிக்கப்படுகிற பொழுது, தற்கொலையினாலே, கொலையினாலே, வியாதியினாலே அழிக்கப்படுகிற பொழுது கர்த்தாவே நீர் ஏங்கி நிற்கின்றீர், தகமாக இருக்கிற என்று சொல்லி சிலுவையில் சொன்னீங்களே அப்பா. எப்படியாவது கர்த்தாவே சோத்திரமையா, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை சந்திப்பீராக, அழிவிலிருந்து பாதுகாப்பீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்கள் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. அநேகர் ஊழியத்திற்காக எழும்பும்படியாக கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக.
ஏசப்பா சோத்திரம் ஐயா. இந்த வெயில் காலத்தில் கர்த்தர் எப்படியாவது மனம் இறங்கி இந்த வெயிலை நிப்பாட்டி மான்சூன் ரெயின், பருவ காலத்து மழைகளை கொண்டு வந்து தகப்பனே, பெரியவர்கள், சின்ன பிள்ளைங்க, எல்லாரும், மிருகங்கள் மேற்கொண்டு வெயிலில் தவிக்கிறாங்க. வேண்டாம், எப்படியாவது மழையை கொண்டு வந்து இந்த வெயில் காலமே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எவ்வளவோ டிராஃபிக் பெருகிருச்சு, எவ்வளோ பேர் வேகமாக வராங்க போகிறாங்க. முக்கியமாக வாகனங்களை ஓட்டுறவங்க நிறைய பேர் கட்டுப்பாடு இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. அவங்களுக்கும் ஆபத்து, எதிர்த்தாப்பில் வர்றவங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லி தெரியறதில்ல. ஆண்டவரை தோத்திரம், எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவர் எப்படியாவது கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். விபத்தே வேண்டாம், சடிதில் மரணங்களே வேண்டாம், ஹார்ட் அட்டாக்கே வேண்டாம், ஸ்ட்ரோக்கே வேண்டாம். ஆண்டவரே, இந்த மாதிரி நாச மோசங்கள், பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், பாழாக்கும் சங்காரத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாப்பீராங்க. பொல்லாத ஆவிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாப்பீராங்க. பொல்லாத மனிதர்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐசியூவில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எப்படியாவது நீங்கள் மனம் இறங்கி ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை நீ சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஆண்டவரை எப்படியாவது கர்த்தர், ஆண்டவர் தோத்திரம் ஐயா, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. ஆண்டவர் செலவழிச்சு, பணத்தை செலவழிச்சு ராஜா, ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. எப்படியாவது ஒரு அற்புத சுகத்தை தாருங்க. என் பிள்ளை பிழைச்சிட மாட்டானா, எனக்கு இந்த வியாதி சரியாயிராதா, ஒரு அற்புதம் நடந்துராதா, ஒரு அதிசயம் நடந்துராதா, எனக்கு பழைய பலன் கிடைச்சிடாதா என்று சொல்பவர்களுக்கெல்லாம் எப்படியாவது ஆண்டவர் இந்த பூமியில் வாழும்படியாய் இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்க. விபத்தில் சிக்கி படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள், ஒரு நிமிஷம் வேகமாக போனதுனால, ஏத்தாப்பில் வந்தவங்க ஒரு நிமிஷம் அவசரப்பட்டதுனால தகப்பனே, படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது எழுப்புங்க. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், தூக்கம் வராதவர்களுக்கு தூக்கம் வரட்டும், சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும், நடக்க முடியாதவங்க நடக்கட்டும், மாடிப்படியில் ஏறி இறங்க முடியாதவங்க இறங்கட்டும். தகப்பன், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அவர்களை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, பண நெருக்கடியில் சிக்கி தவித்து தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எப்படியாவது கடன் பாரங்களை நீக்கி அவர்களை வாழ வைக்கும்படியாக, ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, படித்து முடித்து ஆண்டவரை மேலே போகணுமே, என்ன படிப்புன்னு தெரியலங்கிறவர்களுக்கு நல்ல வழி காண்பீங்க. தேவைகளை சந்திங்க. நீண்ட காலமாக திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. சொந்த வீட்டை தாருங்க, கவர்மெண்ட் ஜாபை தாருங்க, எதிர்பார்த்துருக்கிற நன்மைகளை கொடுத்து வாழ வழி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க, அதற்காக சோத்திரம். தொடர்ந்து இப்படி கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் நாட்டிற்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாய் ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பிள்ளைகள் சர்ச்சைக்கு போகிறவங்க, ஆண்டுடைய பிள்ளைகள், யாருக்கு தெரியும், அவங்க வெட்கப்பட்டுறவே கூடாது, தலை குனிஞ்சிடவே கூடாது, அவர்களை கைவிடவே கூடாது. என் தகப்பன் எப்படியாவது யுத்தங்களை செய்து அவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவிகளை அழித்து போட்டு அவரை வாழச் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அன்யோன்யமும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.